ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது சின்ன சைஸு, அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை மேலே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து இரும்பு சட்டிலையோ இல்லை மண் சட்டிலையோ செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இரும்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஒரு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்திரிக்காவை அதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காவை எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அப்போ தாங்க குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.